இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது என்பதனால்தான் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அண்ணாவே அதற்கு பல விளக்கவுரைகள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாம் இருக்கும் பொழுது எஜுகேஷன் என்று வரும்பொழுது இன்றைக்கி பல விதத்திலும் இன்றைக்கு ஏன் அவங்க நிதி எதற்காக ஒதுக்கீடு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அந்த சமகர சிக்ஷா அபியான் என்கின்ற அந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட 20 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கின்றது. அந்த 20 ஆப்ஜெக்டிவ்ஸில் ஏறத்தாழ 20க்கு 20 டாப்பில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா, அந்த 20ல் 19 டாப்பில் இருக்குது யாருன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஆனால் அதில் 20ல் வெறும் 8 மட்டும் டாப்பில் இருக்கிற குஜராத், அந்த 20ல் 3 இடத்துல மட்டும் இருக்கின்ற உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அந்த 20ல் வெறும் 2 இடத்துல டாப்பில் இருக்கிற பீகார் என்று எல்லாத்துக்குமே நீங்கள் பணம் ஒதுக்குறீங்க. ஆனால் எங்களுக்கு நீங்கள் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீர்கள். ஆக இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ நீங்கள் எங்களை மிரட்டி கிரட்டி நீங்கள் அடிப்பணிய வைக்க என்று நீங்கள் பார்க்குறீர்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பார்க்காமல் எங்களுக்கு வர வேண்டிய எங்களுடைய பணம் 2152 கோடி ரூபாயை யார் பெற்று தந்தாலும் அதுக்கான உரிய அந்த மதிப்பை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் என்பது அது எங்களுக்காக ஒரு இயக்கத்திற்கான பணம் அல்ல. ஒட்டுமொத்தமாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான ஏறத்தாழ 40 லட்சம் மாணவர்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்திங்கன்னா இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்குது என்பதைத்தான் நான் பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக நீங்கள் இதில் அரசியல் செய்யாமல், இன்னும் காலம் தாழ்த்தாமல், ஏதேதோ சாக்குப்போக்கு சொல்லாமல் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய பணம் 2152 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இப்பொழுதும் நான் வைக்கின்றேன்.